Hi friends, welcome to our channel. அசத்தலான டேஸ்ட்ல நல்ல முறுமுறுன்னு காலிஃப்ளவர் ஃப்ரை ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காலிஃப்ளவர் ஃப்ரை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைகளுக்குமே இது ஃபேவரட்டான ரெசிபி. கிறிஸ்பியா வரதுக்காக நான் நிறைய மெத்தட்ல ட்ரை பண்ணி ஃபைனலா எடுத்து வச்சிருக்க ரெசிபி தான் இது. இதே மெத்தட் ட்ரை பண்ணீங்கன்னா காலிஃப்ளவர் நல்ல கிறிஸ்பியா வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அந்த ஃப்ளாரட்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும், பூச்சியும் இருக்கும். அதனால சுடு தண்ணியில் நம்ம இப்போ வாஷ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன பூவாக பறிச்சுக்கோங்க. என்னென்னா கையில் எடுத்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இருக்க மாதிரி அந்த ஸ்டெம் கீழே இருக்க அந்த பார்ட்டோடைய சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா குழந்தைங்க கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பீசஸ்லாம் அப்படி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சைஸஸ் வந்து ரொம்ப சின்னதாக போட்டாலும் நமக்கு பொரிக்கிறது கஷ்டம், ரொம்ப பெருசாக போட்டாலும் உள்ளே நமக்கு மசாலா எதுவும் ஏறாது. ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம். அது கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டாயமாக நம்ம சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு நான் இப்போ அது மேலே ஊற்ற போகிறேன். இல்லை நீங்கள் இதுலேயே தண்ணி ஊற்றி கூட டைரெக்டாக அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். பட் இது வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஏன்னா ஃப்ரை நமக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா காலிஃப்ளவர் ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஒரு 25% கூட அதிகம் தான். ஸோ நான் பிளான்ச் தான் பண்ண போகிறேன். எப்படின்னா நல்ல இந்த சுடு தண்ணியிலே ஒரு 10 minutes நான் வந்து போட்டு மூடி வச்சுடுவேன். தண்ணி மட்டும் நிறைய வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளாரட்ஸ் எல்லாம் நல்லா மூழ்கணும். எனக்கு பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் எல்லா பூவையும் இப்படி அமுக்கி விடுறேன். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மஞ்சள் பொடியும் தண்ணியும் படணும். நான் இது ஒரு 10 minutes இப்படியே விட்டுட்டு அப்புறமா நம்ம நார்மல் வாட்டரில் 2 to 3 times நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். வாங்க இப்போது இதுக்கு உண்டான மேரினேஷன் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா வேண்டாம் அப்படின்னா இமீடியட்டாக செய்யணுன்னா இஞ்சி பூண்டு போடாமல் கூட செய்யலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இது கலருக்காக காஷ்மீரி சில்லி போடுறேன். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஆல்ரெடி நம்ம காயில் சுடு தண்ணியில் போட்டிருக்கோம், அதனால கவனமாக போட்டுக்கோங்க உப்பு. இப்போது கொஞ்சம் இது கூடவே லெமன் புழிஞ்சா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன். இப்போது இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு தான். நம்ம இதில் வந்து மைதா கூட சேர்க்கலாம். ஆனால் நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நல்ல முருகலாக வேணும் அப்படின்னா அரிசி மாவு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோங்க. கிட்டத்தட்ட பஜ்ஜி போண்டா போடுறதுக்கு அதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்தால் போதும். நம்ம போடுற கார்ன்ஃப்ளவர் அண்ட் அரிசி மாவு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருந்தால் தான் ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த பூ கொஞ்சம் பெருசாக இருந்தாலோ இல்லை இன்னொன்று சேர்த்து போட்டிங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவரோட அண்ட் அரிசி மாவோட ரேஷியோவை. உப்பு லெவல் பார்த்துக்கோங்க. இப்போவே உப்பு சரியாக இருக்கான்னு கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போட்டு பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து 2-3 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா இந்த மசாலாம் காலிஃப்ளவருக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லாவே பிசைஞ்சு கொடுக்கணும். ஏன்னா சப்போஸ் ஒரு சில பூக்கள் பெருசாக இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே ஏறாது. ஸோ நம்ம கை வச்சே நல்லாவே பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மசாலா அதுக்குள்ளே நல்லா ஏறிடும். சப்போஸ் நம்ம அதை மேரினேஷன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வர டைமுக்கு நம்ம பொரிச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனாலும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நல்ல ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா மசாலாம் நல்லா உள்ளார இறங்கியிருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. நான் 15 minutes இன்றைக்கி ரெஸ்டிங் டைம் கொடுத்து தான் நான் பொரிக்க போகிறேன். நல்ல அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு மீடியமாக ஹீட்டாக இருக்கணும், ஓவர் ஹீட்டும் ஆகக்கூடாது, அதே மாதிரி குறைவான தீயாகவும் இருக்கக்கூடாது. இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பபுள் வர அளவுக்கு இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காது. இப்படி ஒவ்வொரு துண்டாக நீங்கள் ஒட்டாமல் தனித்தனியாக எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க மாவோட
ப்ரப்போர்ஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து ஒட்டவும் ஒட்டாது, அந்த மசாலும் எண்ணெயில் பிரியாது. பாருங்கள், நான் போட்டு ஒரு எல்லா காலிஃப்ளவரும் போட்ட உடனே நான் திருப்பி விடுறேன். எண்ணெயில் கொஞ்சம் கூட பிரிஞ்சும் வரல, அதே சமயம் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வருது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். நல்ல கரெக்டான ஹீட் டெம்பரேச்சரில் ஆயில் சூடுபடுத்தி போட்டிங்கன்னா எண்ணெயும் அந்த அளவு குடிக்காது. குழந்தைங்க பசியோட ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை மழை பெய்கிற டைமில் காஃபி ஆர் டீக்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் பொரிச்சு வச்சாலும் குழந்தைங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை மட்டும் பத்தவே பத்தாது. இதுக்கு சைட் டிஷ் தொட்டுக்க கெச்சப்போ இல்லை மயனீஸோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட மிச்சம் வைக்காத அளவுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா அனுபவத்தில் தாங்க சொல்கிறேன், வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் நினைப்பாங்க கெச்சப் ஆகுது மைனஸ் ஆகுது, இது சும்மா ஃப்ரை பண்ணி வச்சாலே எங்கள் வீட்டிலலாம் காலி ஆயிருங்க அப்படின்னு. உண்மைதாங்க. என்னென்னா காலிஃப்ளவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம சிக்கனோடுக்கு ஆல்டர்னேட்டாகவே நம்ம யூஸ் பண்ண முடியும். உங்கள் யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர் பிடிக்கும்ன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஹாட் அண்ட் ஸ்பைசியான நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு சில லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள்.